ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்கா, இல்லை அவங்க பர்சனல் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத ஓவரால் இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 வந்து இந்த கலர் பென், பைல் 2 வந்து இந்த கலர் பென். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 வந்து ப்ளூ கலர் பென், பைல் 2 வந்து பிங்க் கலர் பென். ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ப்ளூ கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 செகண்ட். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பர்சனுக்கு பைல் 1 உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது கூட தெரியல, பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாம் ஓவரால் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பர்சனோட கரண்ட் ஃபீலிங் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. ஓகே, நிறைய தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் எனர்ஜி இருக்குது. அதாவது உங்களை பற்றி உங்கள் பர்சனுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், உங்களுக்கு உங்கள் பர்சனை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், கர்ஸ் பண்ணுறது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துடும். உங்கள் பர்சன் உங்களை திட்டுறதும், இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறதும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு சில பேரை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு கோபத்தில் நம்ம கர்ஸ் பண்ணிடுவோம். அதாவது சாபம் மாதிரி. ஓகே, சாபம் விடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது. ஸோ அது மாதிரி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் சபிச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் என்னென்னா, நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய இருக்குது. எடுத்தோடனே இந்த கார்ட்ஸ் வருது, நெகட்டிவ்ஸ் எனர்ஜி. உங்கள் பர்சனை சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் எனர்ஜி சுற்றி இருக்கிறவங்க, அவங்க தேவையில்லாமல் உங்கள் பர்சன் காதில் தேவையில்லாத விஷயத்த ஊதிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை ஒரு சில பேருக்கு மட்டும் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாச்சும் பிளாக் மேஜிக் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான், ஏன்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பிளாக் மேஜிக் அந்த மாதிரியான சில விஷயங்கள் ட்ரை பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை முறியடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் அதை தவிர்த்து என்னென்னா, உங்கள் பர்சன் சைடில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி நெகட்டிவ் டாக்ஸிக்கான பீப்புளாக இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பு சேர விடாமறதுக்கு எதனெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நெகட்டிவாக அவங்க காதில் ஏதாச்சும் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு குட் பர்சனாக இருக்கலாம். ஓகே, எல்லாரும் நான் சொல்ல வரல, ஒரு சில பர்சன் மட்டும். அவங்க சைட்லேருந்து, உங்கள் பர்சன் சைட்லேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்க ஒரு மெச்சூர்டான பர்சனாக இருப்பாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு உண்மை எது பொய் எது அப்படிங்கிற தெரியக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது. சம்டைம்ஸ் என்னன்னா, உங்களுக்குள்ளேயே இந்த தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்கள், கோபப்படுறது, சாபம் போடுறது, திட்டுறது, ஒரு எல்லைக்கு மேலே போகிறது. ஓகேவா? ஆர்கியூ பண்ணுறது. அது எப்படின்னா, அது அப்படியே நடந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ளே போன மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, சரி பார்க்கலாம். ஸோ ட்ராப்ட், அவங்களால ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. யார்கிட்டயாச்சும் மாட்டிட்டு இருக்கலாம்.
ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் பர்சன் யார்கிட்டயாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஃபேமிலிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்க பிடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிடியை விட்டு ஒருத்தங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிடியை விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் பர்சன் இருப்பாங்க. எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ட்ராப் ஆகியிருக்காங்க. அது உங்களுக்குமே தெரியும். அது அந்த ட்ராப்லேருந்து வெளியே வரலாம். அந்த ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அதுலேருந்து அவங்க வெளியே வரலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வெளியே வர முடியாத ஒரு ஒரு சிக்கல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இங்கே ஈகோவும் கண்டிப்பாக இருக்கும். இங்கே 2 பேருக்குள்ளே இந்த ஈகோ ப்ராப்ளமும் இருக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப்பில் பிளாக் மேஜிக், கர்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு சில இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, ஒரு சில டாக்ஸிக் பீப்புள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது, ஒரு சில நெகட்டிவ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பாஸ்ட் விஷயங்களாக இருக்கட்டும், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதிரையோ ஒரு விஷயத்தில் மாற்றிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வர முடியல, அது 2வது விஷயம். அண்டு இன்னொரு மெயின் காரணம் உங்களுக்குள்ளே ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் 2 பேருக்குமே ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்கும். ஓகே, நான் யார் ஃபஸ்ட்டு இறங்கி வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், ஃபேமிலி பேக்ரவுண்டு, நான் ஹை பொசிஷனில் இருக்கிறேன், நான் அந்த வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன், என் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, நான் இறங்கி வரணுமா, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் என்ன சொல்கிறது, நான் இந்த விஷயத்து இவ்வளோத்துக்கு மேலே இதுக்கு மேலே இறங்கி வர மாட்டேன். ஸோ அந்த ஈகோ கிளாஷஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு ஒரு ஈகோ இருக்கும். எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இறங்கி வர மாட்டேன், எனக்கு என் மரியாதை முக்கியம், ஃபேமிலி முக்கியம், என்னோடய ரெஸ்பெக்ட் முடிக்கும். அண்ட் இந்த மாதிரியான சில விஷயத்துக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்களுக்கு மெசேஜ் எதுவும் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் பர்சன் இருக்காங்கல்ல, உங்களுக்கு கிளியராக ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்க, இல்லை எனிவே உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, இது பாஸ்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ப்ரெசண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா 2 விஷயத்த நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க, இல்லை இனி உங்களுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் கொடுக்கணும், உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும், அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அந்த நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, சுற்றி இருக்கிறவங்களும் சில அவங்களும் என்னென்னா ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதர் தேர்ட் பார்ட்டிஸ் இஷ்யூஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், பேரண்ட் அந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ சம் பீப்புளுக்கு என்னென்னா தேர்ட் பார்ட்டியே இருக்காது. உங்கள் பர்சனோட ஈகோனாலே அவங்க அந்த கையை அவங்களே கட்டி போட்டுக்கிட்டு வராமல் இருப்பாங்க. ஓகே, பட் உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு கிளியர் மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. டாக்ஸிக் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில், ஒரு ரன்னர் சேசர் எனர்ஜி இருக்குது. அந்த கார்டு அதுவாக விழுந்து. ஓகே, ரன்னர் சேசர் எனர்ஜினா ஒருத்தங்க சேஸ் பண்ணுறதும், அதாவது ஒருத்தங்க திரும்ப அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதும், கெஞ்சுறதும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறதும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடுறதும், ஒளியறதும், அவாய்ட் பண்ணுறதும், கண்டுக்காமல் இருக்கிறதும், கொஞ்சம் அந்த டாக்ஸிக் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அதாவது ஒருத்தங்க பின்தொடர்றதும், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஒருத்தங்க வேணும்னு சொல்லி பின்தொடர்றதும், ஒருத்தங்க இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓடுறதும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன். இல்லை என்னென்னா 2 பேருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா ஒருத்தங்க சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தங்களுக்கு மனசில் அந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அவங்க இந்த ஒரு ட்ரை பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட மாட்டாங்க. இன்னும் ஒருத்தங்க சைடில் மட்டும் அந்த எஃபோர்ட் சும்மா சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதும், அவங்க பாட்டுக்கு ஓடுறதும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் பியூட்டி அண்ட் உங்கள் ஹைண்ட் ஹார்ட்டோட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப கைண்ட் பர்சன். உங்களோட அவுட்கம், அதாவது உங்கள் பியூட்டியை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு, அதாவது பியூட்டி மீன்ஸ் நான் கலர் பேஸ் பண்ணி சொல்லலை, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க அழகு தான். உங்களோட பியூட்டியை அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க உங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க, உங்கள் ஹைண்ட் ஹார்ட்டட், அதாவது உங்களோட இரக்கமுள்ள தன்மையை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே ஓகே பார்க்கலாம். பட் இருந்தாலும் ரன்னர் பார்த்தீங்களா,
இதே மாதிரியான ஒரு கார்டு தான் இதில் வந்து விழுந்துச்சு. அதே கார்டு தான் ரிப்பீட் ஆகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க உங்களை விட்டு டிஸப்பியர் ஆகுறாங்க. அதாவது காணாமல் போகிறாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பப்போ உங்களை விட்டு காணாமல் போயிடுறாங்க, ஓடுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, சேட் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல, ரிப்ளை பண்ணுறதில்ல. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்கே நடக்குது. ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் பார்க்குறேன். அண்டு நிறைய விஷயங்கள்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஓகே, கார்டு அதுவாக வந்து விழுது. ஓ ஓ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. எமோஷனல் பாண்டிங்கே விட ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, உங்கள் பர்சனுக்கு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இதில் அதிகமாகவே இருக்கும் உங்கள் மேலே, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே. அண்ட் நார்மலாகவே அவங்க அந்த ஃபிசிக்கல் விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நான் என்ன பார்க்குறேன்னா, எமோஷ்னலாக ஏதாவது விஷயம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எமோஷ்னலாக தெரியல. உங்கள்கிட்ட மெசேஜ் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன்னு நினைக்கிறாங்க, அவங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. நிறைய நெகட்டிவ்ஸ் எனர்ஜி இருக்குது உங்களை சுற்றி. ஓகே, நெகட்டிவ்ஸ் எனர்ஜி, கர்ஸ், பிளாக் மேஜிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரைட் இருக்குது. ஏன்னா பிரைட் மீன்ஸ் ஈகோ. இந்த ஈகோ விஷயம் இங்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்பப்போ காணாமல் போயிடுறாங்க, அதையும் நான் பார்க்குறேன். அண்ட் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நான் பார்க்குறேன். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உங்கள் மேலே உங்கள் பர்சனுக்கு அதிகமாக இருக்குது. நார்மலாகவே அவங்க வந்து எமோஷ்னல் டைப்பாக இருக்க மாட்டாங்க. ஃபிசிக்கலி வந்து ஒருத்தங்க கூட, அதான் நான் தப்பாக சொல்ல வரல, சில பேர் அந்த எமோஷ்னலாக அவங்களோட அன்பை காட்டுவாங்க, சில பேர் ஃபிசிக்கலாக அந்த அவங்களோட எமோஷ்னலை காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி தான் உங்கள் பர்சன். நீங்கள் எமோஷ்னல் பர்சனாக இருக்கிறீங்கன்னா அவங்க ஃபிசிக்கலி அவங்களோட மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, செக்ஷுவல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. நான் கமிட்டபிள், அவங்களுக்கு இப்போது கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஆனால் அவங்க மேலே அந்த செக்ஷுவல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ மேபி அதனால் கொஞ்சம் விலகி இருக்கலாம். எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு உன் மேலே எனக்கு அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் என்னால் இப்போ கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இது பொருத்தலைன்னா விட்டுறலாம், ஏன்னா எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்காது. ஸோ பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. பைல் 1 இது உங்களுக்கான ரீடிங், உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைல் 2க்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 2 பிங்க் கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். செகண்ட். ஸோ பைல் 2 உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்க்கலாம். ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, நீங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. ஒருத்தர் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தோன்றுறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஏதோ நீங்கள் அவங்கள பார்த்து அவங்க தப்பு பண்ணாதா ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது ஒரு விக்டம் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 2 பேருக்குள்ளே நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அதையும் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் அவங்க 2 பேருக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இழப்பீடுகள் அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களும் அவங்க சைட்லேருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் உங்கள் சைட்லேருந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு குற்றவாளி மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்,
அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல், அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்கு. உங்களால் அவங்க ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, 2 பேருக்கு சைட்லேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனால் அவங்கள நீங்கள் குற்றவாளி மாதிரி பார்க்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கு அந்த ஒரு கில்ட்டி ஃபீல், குற்றவாளி மாதிரி நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, இல்லை அவங்களே அவங்க குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பை பார்த்துட்ருக்காங்க. செல்ஃப் க்ரோத், செல்ஃப் ஃபோக்கஸ், சோல் ஃபைண்டிங். அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறாங்க. கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறது, செல்ஃபாக ஓகே, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்லா பேசுகிறது, சொசைட்டிக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, அவங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் இன்னும் மேம்படுத்துறது, கரியரை மேம்படுத்துறது, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகுறது, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணுறது. ஓகே, ட்ராவல் பண்ணுறதோ, எங்கேயாச்சும் போகிறதோ, அவங்களுக்கு பிடிக்கிற விஷயங்களை பண்ணுறதோ, இந்த மாதிரியான சில விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தான் யார், தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் கரியர் அண்ட் அவங்களோட செல்ஃப் பர்சனல் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒரு பீரியட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒரு நல்ல டைம் வரணும், அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். ஒரு நல்ல டைம் வரட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட இருக்கும். இல்லை உங்கள் மெசேஜ்க்காக அவங்க வெயிட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க ஒரு தாட் இருக்கலாம். நீங்கள் வருவீங்களா, மெசேஜ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக கூட அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி. ஓகே, அவங்க இப்போதைக்கு அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். கரண்ட்டாக நோ கான்டாக்டில் இருக்கலாம், பெருசாக பிரச்சனை இல்லைனாலும் நோ கான்டாக்ட் அண்ட் ஒரு வெயிட்டிங் பீரியட் தான் போயிட்டுருக்கு. அவங்களோட கரியரை பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்வின் ஃபிலிம் எனர்ஜி, மிரர் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். இப்போ நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டீங்கன்னா அவங்களும் கோவப்படுவாங்க. நீங்கள் இப்போ அவங்க மேலே ஒரு லவ்வாக இருந்தீங்கன்னா அவங்களும் லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிரர் எனர்ஜி தான். பேசிக்காக எப்படின்னா நீங்கள் ஒரு சைடு ரொம்ப எமோஷ்னலாக இருப்பீங்க, இன்னொரு சைடு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. உங்கள் பர்சன் ப்ராக்டிக்கலாக இருக்காங்கன்னா நீங்கள் எமோஷ்னலாக இருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி. ஒருத்தங்க வாட்டர், இன்னொருத்தங்க ஃபயர். ஸோ அது என்னென்னா கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க. நீங்கள் கோவமாக இருக்கிறீங்க, கோவமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சைடில் இருந்தும் கோவமாக தான் ரிப்ளை வரும். நீங்கள் அன்பாக பேசுகிறீங்கன்னா அவங்க சைட்லேருந்தும் அன்பான ரிப்ளை வரும். ஸோ பார்த்து எடுத்து பேசுங்க. ஓகேவா, கான்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இப்போதைக்கு என்னென்னா ரொம்ப ரகசியமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு மனசில் அவங்க மேலே ஃபீலிங் இருந்தாலும் அது அவங்க ரொம்ப ரகசியமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஸோ எங்கே இருக்கிறாங்க, அவங்கள பற்றி திங்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனசில் என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை வெளிக்காட்டக்கூடாது, ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை அவங்ககிட்ட வெளிக்காட்ட மாட்டாங்க. உங்கள் மேலே அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட வெளிக்காட்ட மாட்டாங்க. ரொம்ப அது ஒரு மிஸ்ட்ரியாக தான் போயிட்டுருப்பாங்க. இது வேணும்னே பண்ணுறது. அவங்களோட ஃபீலிங்ஸ் படி எப்படின்னா எதுவுமே வெளிக்காட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பட் இது ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி. 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா அதை வெளிக்காட்டாமல் அவங்களோட கரியரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஒரு டைம் இருக்கட்டும், கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், ஒரு வெயிட்டிங்கில் போகட்டும், ஒரு டைம் பீரியட் வரைக்கும் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி கூட நாங்கள் பார்க்குறேன். ஸோ கோபங்களும் இருக்கும், நிறைய கோபங்கள் இருக்குது உங்கள் மேலே. சண்டை போடணும், ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சரி, இங்கே 2 பேரில் யாரோ ஒருத்தங்க, எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே சைலண்டாக இருக்கிறீங்க. இந்த சைலண்ட் என்ன பண்ணுதுன்னா கோபத்தை உண்டாக்கலாம். ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்குது, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு கோபங்கள் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அந்த ஆங்கராக கோபம் ஏற்படுறது. ஓகே,
கோவம் வர்றது, கோவம் ஏற்படுறது, சண்டை போடணும்னு நினைக்கிறது, ஏதாச்சும் திட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள். இல்லை நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே என்னென்னா, நார்மலாகவே இப்போ சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னா, உங்கள் பர்சனுக்கு ஏதாச்சும் உங்கள் மேலே கோபம் இருக்கலாம். ஓகேவா? கோவமாக ஏதாவது பேசுகிறது, ஹர்ட்ஃபுல்லாக ஏதாவது பேசுகிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் நல்லா தான் இருக்குது. என்னதான் நீங்கள் சண்டை போட்டாலும், கோவமாக பேசிக்கிட்டாலும், தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, உங்கள் 2 பேருக்குள்ள அந்த இன்டிமிசி, அதாவது உங்கள் 2 பேருக்குள்ள அந்த அட்ராக்ஷன், பாண்டிங், ஒரு புரிதல் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறேன். ஓகே, பிடிக்கும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் சிங்கிளாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் பர்சன் இருக்கலாம். இங்கே நிறைய நடந்திருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் டைமாகவே ஒரு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. அவங்களோட செல்ஃப் க்ரோத்தை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அப்படி தான். மனசில் அந்த ஃபீலிங் இருந்தாலும் செல்ஃப் க்ரோத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களோட மெசேஜ்க்காக. 2 பேரில் யாரோ ஒருத்தங்க மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நடக்கிறதுலாம் என்னென்னா ரொம்ப ரகசியமாக இருக்குது. எந்த ஒரு மெசேஜும் இல்லை, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, ரகசியமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால ஒரு சில கோபங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் இருக்குல்ல, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. உங்கள் 2 பேரோட புரிதல் நல்லா இருக்குது. உங்கள் 2 பேரோட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு, பாண்டிங் நல்லாயிருக்கு. பட் எல்லாமே இருந்தாலும் அவங்க என்னதோ ஒரு தனிமையில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கொஞ்சம் டைமுக்கு அந்த தனிமையில் ஃபோக்கஸ் பண்ணலாம், தனிமையில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்கள் பர்சன் மைண்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். கொஞ்சம் இந்த மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. எண்ணங்கள் இருக்குது, ஆனால் விலகி இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, வெயிட்டிங்லேயே போயிட்டுருக்கு, பாண்டிங் நல்லா இருக்குது. பட் சிங்கிள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரேட்டிங் இது தான். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.